நான் உனக்கு ஒரு பேய் கதை சொல்றேன், அதை கேட்டா உனக்கு விக்கல் தானா நிக்கும், பாக்குறியா? 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த காட்டுக்குள்ள ஒரு காதல் ஜோடி உள்ள வந்தது. எதுக்கு தெரியுமா? தற்கொலை பண்றதுக்கு. தற்கொலை பண்ணி செத்துட்டாங்க. ஆனா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இப்போ வரைக்கும் ராத்திரியானா அந்த காதல் ஜோடி பேயா அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்களாம். வந்து அந்த ஆம்பளை பேய் இருக்கு தெரியுமா, அந்த ஆம்பளை பேய் எந்த ஆம்பளையும் ஒண்ணு செய்யறது இல்லையா, நல்லா பேசி ஃப்ரெண்ட் ஆக்கிட்டு விட்டுருமா. ஆனா அந்த பொம்பளை பேய் இருக்குல்ல, பொம்பளை பிள்ளைங்களை பார்த்தா விடவே விடாதான். நீ வேற பொம்பளை பிள்ளை இங்க வந்து மாட்டிக்கிட்ட. இப்ப அந்த பொம்பளை பேய் கிட்ட நீ சிக்குன்னு வச்சுக்க, கழுத்தை நெரிச்சு கடிச்சு கொன்னுடும். நீ வேற விக்கி விக்கி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க. சிக்கிட்ட ஒன்னும் பண்ண முடியாது. பாத்தியா, விக்கல் நின்றுச்சு. ஆமால, என் விக்கலை நிறுத்துறதுக்காக நீ சும்மா தானே அப்படி ஒரு பேய் கதைய சொன்ன. மத்தபடி அதெல்லாம் உண்மை இல்ல தானே? யார் சொன்ன நான் சொன்ன கதையெல்லாம் பொய்யன்னு? உண்மையிலேயே 2 வருஷத்துக்கு முன்னாடி இதே இடத்துல ஒரு ஜோடி வந்து செத்து போயிட்டாங்க. இவரு இப்போ வரைக்கும் அவங்க 2 பேரும் பேயா தான் சுத்திட்டு இருக்காங்க. என்ன சொல்ற? அப்ப வா, நம்ம இங்க இருந்து வேற எங்கேயாச்சும் போயிடலாம். ராத்திரி நேரத்துல இங்க இருந்து வேற எங்க போக முடியும்? இங்க தான் தூங்கி ஆகணும். போய் படுத்துங்க. அதுவும் இல்லாம இன்னொன்னு சொல்லட்டுமா, அந்த கதை உண்மையாவே இருந்தாலும் ஒன்னும் பண்ணாது. நீ பொம்பளை பிள்ளை எல்லாம் இல்ல, இதை திண்டு போய் தூங்கு. எனக்கு தூக்கம் வருது. பேய் தான் ஒன்ன பார்த்து பயப்படும். படுத்திருந்தா இவன் சொன்ன மாதிரி அந்த பொம்பளை பேய் வந்து நம்மள கடிச்சு தின்னுடுமோ? ஐயோ, இதுக்கு வம்பு. பேசாம விடியற வரைக்கும் இவன் பக்கத்திலேயே படுத்துக்கலாம்.